Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு உள்ளிட்ட அனைத்து வழக்குகளையும் தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் விசாரணை செய்ய தடை விதிச்சிருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம பார்த்துட்டு இருக்கோம். நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக பயன்படுத்த வேண்டாம்னோ அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்க தடையும் விதிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய தரப்பிலிருந்து விசாரிக்கிறதுக்கு எனக்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செஞ்சிருந்தாரு. ஆனால் இப்போ இந்த நிலையில நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை ஜி.ஆர். சுவாமிநாதன் விசாரிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. திருப்பரங்குன்ற வழக்குல மூத்த வழக்கறிஞர்கள் பொறுப்போடு நடந்துக்கணும்னு நீதிமன்றம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கு. விவரங்களோடு செய்தியாளர் மாரிசாமியும் இணைந்திருக்கிறார். மாரிசாமி, இப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேலும் விசாரிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவர் தரப்புல ஏற்கனவே எனக்கு விசாரிக்கலாம் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நீதிமன்றம் விதிச்சிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு உள்ளிட்ட அனைத்து வழக்குகளையும் தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இப்ப மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அமர்வு தனி நீதிபதி அமர்வாக இருக்கிறது. இந்த தனி நீதிபதி அமர்வில் விசாரணை செய்ய தடை விதித்து உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அதுபோக இந்த நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க பயன்படுத்த வேண்டாம் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்காங்க. அதுபோக நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை தனி நீதிபதி விசாரணை செய்வதா, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை செய்வதா என்பது குறித்து உரிய முடிவு எடுக்கப்படும். அதுவரை இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதுல திருப்பரங்குன்றம் வழக்கில் மூத்த வழக்கறிஞர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இரு தரப்பிலும், அரசு தரப்பிலும், திருப்பரங்குன்றம் அந்த இந்து அமைப்புகள் சார்பிலும், தர்கா சார்பிலும் வாதாடுகின்ற மூத்த வழக்கறிஞர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பது தொடர்பான பரிந்துரைகளை மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ வழங்க வேண்டும், அதாவது அரசிடம் கேட்டு தெரிவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அறிவுறுத்தியிருக்கு. திருப்பரங்குன்றம் மலை உச்சி தர்கா அருகே உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதி விசாரணைக்கு எதிராக அரசு தரப்பில் மேல்முறையீட்டு செய்யப்பட்ட மனுவில் தான் இந்த உத்தரவு போடப்பட்டிருக்கு. கார்த்திகை தீபத்தை ஏற்றும் தனி நீதிபதி உத்தரவை நிறைவேற்ற போதிய நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சியர், காவல்துறை ஆணையாளர், இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு பல உத்தரவுகள் தனி நீதிபதியால் பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு. அதனை எதிர்த்து அரசு மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதே போல தர்கா தரப்பில் தனி நீதிபதி ஒரு தனியார் நிகழ்ச்சியில் சென்று மாதிரி தீபத்தூணில் தீபம் ஏற்றியுள்ளார்கள். எனவே இந்த வழக்கில் பொருளோடு நீதிபதி இணைந்து உள்ளார், எனவே இந்த வழக்கை அவர் விசாரிக்க கூடாது என உச்சநீதிமன்ற உத்தரவுகளை சுட்டிக்காட்டி மூத்த வழக்கறிஞர் மோகன் மற்றும் வாஞ்சிநாதன் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டாங்க. மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல தர்கா தரப்பில் வழக்கு பதிவு செய்ய தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தது சட்டவிரோதம், இதற்கு தடை விதிக்க வேண்டும் எல்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த வழக்குகள் இன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வுல வந்த போதுதான் அதாவது விசாரணை செய்த நீதிபதிகள் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு, இதில் அவசரம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க நினைக்க கூடாது, இது சிறிய பிரச்சனை அல்ல, இது சிறிய பிரச்சனை தான், ஆனால் இதை ஊதி பெரிய பிரச்சனையாக மாற்றி இருக்கிறார்கள். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்த பின் தனி நீதிபதி உத்தரவை மிகைப்படுத்துவது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரும் நீதிமன்றத்தில் குரலை உயர்த்தி நீதிமன்றத்தை மிரட்டும் நோக்கில் பேசக்கூடாது, பேச வேண்டாம், இது சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். இப்படிலாம் சொல்லிட்டு தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் வழக்கறிஞர்கள் வீரா கதிரவன், ரவீந்திரன் ஆகியோர்லாம் ஆஜராயிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க தனி நீதிபதியின் உத்தரவுக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தடை விதித்த பின்பும் தனி நீதிபதி தொடர்ந்து இந்த வழக்கை விசாரணை செய்து வருகிறார் என அரசு தரப்புல தெரிவித்தாங்க. அதற்கு நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வந்துவிட்ட பிறகு தனி நீதிபதி விசாரிக்க முடியாது, அது தானாக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வந்துவிடும், அது ரெகுலராகவே அந்த கேஸ் பூரா இங்க வந்துடும், 2 நீதிபதிகளுக்கு வந்துடும், அப்புறம் எப்படி விசாரிக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. இதில் நீதிமன்ற அவமதிப்பு
வழக்கு தனி நீதிபதியா அல்லது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்க வேண்டுமா என்பது குறித்து இந்த நீதிமன்றம் விசாரணை செய்து உரிய முடிவெடுக்கும். அதுவரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதியின் அனைத்து உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதிக்கப்படுகிறதுன்னு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க நீதிபதிகள். நீதிமன்றத்தை அரசியல் மேடையா பயன்படுத்த கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்காங்க இல்லையா? இந்த அறிவுறுத்தல் குறிப்பா யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு மாரிசாமி? இந்த வழக்கின் அதாவது முந்தைய காலத்துல இந்த வழக்கு விசாரணை வந்துகிட்டு இருந்ததெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல இது நீதிமன்றமா இல்லை அரசியல் மேடையான்ற அளவுக்கு கூட எல்லாரும் யோசிக்க தோன்ற அளவுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. உடனடியா அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தை ஏத்தணும். மணி நேரத்துல இந்த தமிழக போலீஸ் இல்லாட்டி உடனடியா நாங்க மத்திய போலீஸ் எங்கிட்ட இருக்காங்க, அவங்கள வரவழைச்சு நாங்க பாதுகாப்பு கூட்டு போய் தீபத்தை ஏற்றுவோம் இப்படின்லாம் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. அது போக அவங்க வாதாடுறதும், அதாவது மூத்த வழக்கறிஞர்கள் தான் எல்லா இதுலயும் வாதாடுறாங்க, என்கேஜ் செய்யப்படுறாங்க. எல்லா தர்கா தரப்பில் ஆகட்டும், அது போக தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வாதாடுகிறார்கள். அது போக அந்த ராம ரவிக்குமார் என்பவர் அவர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி வாதாடுகிறார். இது போன்ற அமைப்புகள் சார்பிலும் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகிறார்கள். இவர்கள் எல்லாம் இதை நீதிமன்றம் சட்டத்துல என்ன இருக்கோ அதுபடிதான் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். நீங்க இதை அரசியல் மேடையாக்குற மாதிரி பேசக்கூடாது, வழக்கறிஞர்கள் வாதத்தை அரசியல் மாதிரி இங்க உண்மைக்க கூடாது அப்படின்றத அறிவுறுத்தி தான் இந்த இதை சொல்லியிருக்காங்க, இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. திருப்பரங்குன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. மேலும் நீதிமன்றத்தை அரசியல் மேடையா பயன்படுத்த வேண்டாம்னு வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கு நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்திகளையும் விவரங்களையும் எமது செய்தியாளர் வழங்க நாம கேட்டோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.